பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உயர் ரத்த அழுத்தம். இந்த உயர் ரத்த அழுத்தத்தை வந்து எவ்வளவு நல்லா வந்து ஹோமியோபதியில சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த உயர் ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஹை பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிளட் பிரஷர் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரத்தம் வந்து ரத்த நாளங்களுக்குள்ள நமக்கு வந்து ரத்தம் போறது வந்து கஷ்டப்பட்டு போச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிரஷர் வந்து கூட ஆரம்பிக்கும் நம்ம உடம்புல. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த பிரஷர் அப்பராட்டஸ் நம்ம டாக்டர்கிட்ட போனாலே நமக்கு வந்து பிபி பார்ப்பாங்க இல்லையா, அந்த இதுல வந்து நம்ம பார்க்கலாம். அதுல வந்து நார்மல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 120/80. ஸோ இதுதான் வந்து நார்மல் எம்எம் ஆஃப் மெர்க்குரி. அந்த மெர்க்குரி மாதிரி ஒரு இது மேலே போயிட்டு வரும். இதை வச்சுதான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம் இது எப்படி வந்து நார்மல் அப்படின்றது. இது வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து கூட இருந்தது அப்படின்னா, அதாவது 130ல இருந்து ஒரு கீழே வந்து உங்களுக்கு ஒரு 90க்குள்ள இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு நமக்கு ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ரெஷர் இப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு எல்லா இடத்துக்கும் வந்து பிளட் சப்ளை ஆகிற நம்ம உடம்பு ஃபுல்லா வந்து ரத்தம் வந்து போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகுது அப்படின்னு அர்த்தம். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து 140க்கு ஒரு 130க்கு மேல ஒரு 140க்கு மேல இருக்கு அப்படின்னா நல்ல ப்ரெஷர் இருக்கு, நமக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு. இதுக்கான வந்து எய்தர் வந்து நம்ம வந்து ஒரு நல்லா வந்து பேலன்ஸ் டயட் சாப்பிட்டு நல்லா உடற்பயிற்சி பண்ணி ஒண்ணு சரி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு, ஒரு 170 கீழே வந்து 120 இல்லாட்டி 100லாம் இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து டேப்லெட் சாப்பிட்டே தான் ஆகணும். என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும் நமக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னா, யூஸ்வலா வந்து பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா தலை வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, தலைக்கு பின்னாடி வந்து வலி வர மாதிரி இருக்கு, ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா மயக்கம் வர மாதிரி இருக்கு, கண்ணு வந்து பிளட்டா வந்து தெரியுது, கொஞ்சம் கலங்களா தெரியுது கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்தாலே வந்து ரொம்ப ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். நமக்கு வந்து யூஸ்வலா வந்து இந்த உயர் ரத்த அழுத்தம் இருந்ததுன்னா நிறைய ஆர்கன்ஸை வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தானே ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பிளட் வந்து நம்மளோட ஆர்கன்ஸுக்கு போகும். நம்மளோட எல்லா இடத்துக்குமே காலுக்கோ எல்லா பெரிஃபரியில இருக்க எல்லா ஆர்கன்ஸுக்குமே வர்றதுக்குமே ரொம்ப சிரமப்படும். முக்கியமா வந்து நம்ம உள் உறுப்புகளுமே நமக்கு இதுல பாதிக்கும். முக்கியமா வந்து ஹார்ட் வந்து பாதிக்கும், உங்களுக்கு கண்கள் பாதிக்கும், நம்மளோட வந்து சிறுநீரகம் வந்து பாதிக்கும், நம்மளோட மூளைக்கு போற ரத்த குழாய்களையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா உள்ள வந்து கஷ்டப்பட்டு ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ணி நம்மளோட பிரெயினுக்கு வந்து போறனால அதுவுமே வந்து உங்களுக்கு பாதிக்கும். அதே மாதிரி ரத்த குழாய்கள் எல்லா இடத்துலயுமே உங்க பிளட் சப்ளை நல்லா இல்லாதனால உங்களுக்கு அங்கங்க வந்து சுருங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து கால்ல எல்லாம் வந்து கருப்பாக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு ப்ரெஷர் ரொம்ப கூடுச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ப்ரெஷர் வந்து கூடுறதுனால நமக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம ஹோமியோபதியில எந்த மாதிரி சரி பண்ணுவோம்னா, ஹோமியோபதியில மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே இயற்கையான முறையில நம்மளுக்கு உள்ள மெடிசன்ஸ் தான். முக்கியமா வந்து பிளான்ட் ஆரிஜின் மெடிசன்ஸ் தான் நிறைய இருக்கு ப்ரெஷருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரத்த நாளங்களை வந்து கொஞ்சம் டைலேட் பண்ணிவிடும். டைலேட் பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அதுல வந்து பிளட் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளோ இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்மியாகும். ஸோ இந்த மெடிசன்ஸ் நம்ம வந்து சாப்பிடும் போது இதோட சேர்த்து நல்லா வந்து வாக்கிங், டயட் முக்கியமா வந்து சால்ட் வந்து ரொம்ப கம்மியா சாப்பிடணும். அந்த சோடியம் இன்டேக் வந்து நம்ம கம்மியா சாப்பிடணும். அதே மாதிரி வந்து நம்ம டயட்லயும் நல்ல நியூட்ரிஷியஸா பேலன்ஸ் டயட்டா எடுத்தோம், நிறைய வந்து நான்வெஜ், ஃபேட் ஐட்டம் உள்ளது, ஆயில் ஐட்டம் உள்ளதெல்லாம் நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரெஷரை வந்து நம்ம நல்லாவே வந்து ஹோமியோபதியிலேயே வந்து நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 or 2 ஸ்டேஜஸ்ல இருக்கீங்க, ஒரு 140 கீழே வந்து ஒரு 90 வந்து தாண்டல, ஒரு 100 வந்து தாண்டல அப்படின்னா ரொம்ப தாராளமா வந்து நம்ம ஹோமியோபதியிலேயே சரி பண்ணலாம். இல்ல ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அலோபதி மெடிசன்ஸ் வந்து தேவைப்படும். அதுல வந்து உங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இருக்குதா, வேற வந்து எதுவும் மேஜர் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுல கொஞ்சம் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி கம்மியானதுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி ரிவர்ஸ் பண்றதுக்கு, இல்ல நல்லா வந்து எல்லா ஆர்கன்ஸ் இந்த பிளட் விஷன்ல கண்ணு வந்து ப்ராப்ளமா இருக்குது, இது எல்லாமே எனக்கு கிளியர் ஆயிடுச்சு, நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நேச்சுரல் ரெமெடிஸ்ல வந்து நான் மாறணும்னு நினைக்கிறேன், ஹோமியோபதிக்கு மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எந்த ஸ்டேஜ்ல அப்ப இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அலோபதி மெடிசன்ஸும் சேர்த்து சாப்பிடணும். ஹோமியோபதி மெடிசன்ஸ் போதுமானதா? ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்கன்னா நமக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ்லயே நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன மாதிரி தொந்தரவுகளோட நீங்க வர்றீங்க, என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன கோமார்பிடிட்டிஸ் இருக்கு, இந்த ப்ரெஷரோட சேர்த்து உங்களுக்கு சுகர் இருக்கா, வேற
வேரிகோஸ் வெயின் இருக்கா, ஸோ அந்த மாதிரி எல்லா இதுவும் பார்த்து நம்ம கொடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கும் ஹோமியோபதி மெடிசன்ஸ். பிளஸ் ஹோமியோ மெடிசன்ஸ்ல வந்து உங்களுக்கு நில் சைடு எஃபெக்ட்ஸ், ப்ரெஷர் மாத்திரையெல்லாம் உங்களுக்கு நில் சைடு எஃபெக்ட்ஸ், உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெடிசன் சாப்பிட்றது, உங்களுக்கு உணவு கட்டுப்பாடும் கிடையாது. உங்களுக்கு எந்த வயதினராலும் சாப்பிடலாம். அதாவது ஒரு 30 இயர்ஸ்லயே எனக்கு ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றவங்க, பிளஸ் ரொம்ப ஏஜ் ஆனவங்க கூட நம்ம வந்து இதை சப்போர்ட்டிவாகவும் எடுத்துக்கலாம். இதை மட்டுமே நம்ம சார்ந்தும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது ரிலேட்டடா இந்த ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர், இந்த ஹை பிளட் ப்ரெஷர் ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.